ஹாய் கைஸ்! என்னோட அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களோட அஞ்சலி பேசுகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு விலாக் என்னோட ஓன் வாய்ஸில் நான் போடுறேன். பிடிச்சிருந்தா கேளுங்க. பிடிச்சிருக்கும். உண்மையான கதையை பற்றி பேச வந்திருக்கேன். வாங்க கேட்போம். இன்றைக்கி நம்ம ஒருத்தரோட உண்மையான வாழ்க்கை பயணத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அவங்க கடந்து வந்த பாதை, சந்தித்த சவால்கள், வெற்றி, தோல்வி, கஷ்டம் எல்லாமே இருக்குது. வாங்க அந்த பொண்ணோட உண்மையான கதையை தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு 2K கிட் தான். இருந்தாலும் அந்த காலத்து அம்மாக்களோட வாழ்க்கை, அந்த காலத்து பெண்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி வாழ்க்கையை பார்த்து வெளியே வந்த பொண்ணு. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கையை பற்றி பேச போகலாம். ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் குடும்பத்தோடு இருந்த குட்டி இளவரசி, கடைசி பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்பா செல்லம். அப்பான்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்பா என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு டேட் பிரின்சஸ் பொண்ணு. அதே மாதிரி இருந்தால் அந்த அப்பாவுக்கும் அந்த பொண்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும். யார் என்ன சொன்னாலும் என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த அப்பாவுக்கு. நல்லா தான் போயிட்டுருந்துச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை. 13 வயசு வரைக்கும் நல்லா ஹாப்பியாக தான் குடும்பம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இதை சுற்றி மட்டும்தான் அவள் வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்னா அவள் இருந்தது ஒரு கிராமம். அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே தான் குடும்பம், அவள் படிக்கிற ஸ்கூல், இவ்வளோ தான். அவள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாற்றம். ஊரில் பொண்ணு வளர்ந்துட்டா, 10th முடிக்க போகிறா, அவளுக்கு எப்போ கல்யாணம், பொண்ணு நம்ம மானத்தை வாங்கிடக்கூடாது, நம்ம தலை குளிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொந்தம் பந்தம் சொல்கிறது எல்லாமே கேட்டு அவளோட அப்பா அவளோட திருமணத்துக்கு முடிவு பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு மாதிரி பெரிய ஷாக்கு. எதுவுமே புரியல. அவள் சின்ன பொண்ணு, வீட்டில் இருக்கிற அப்பா பேச்சை கேட்குற பொண்ணு, அப்பா எது சொன்னாலும் ஓகேன்னு நினைக்கிற பொண்ணு, தன் குடும்பத்துக்காக படிப்பை நிப்பாட்டுறதா, 10th எக்ஸாம் கூட எழுதலைன்னு நினைக்கிறேன். எழுதலை, ரிசல்ட்டு டைமு எக்ஸாம் எழுதலை. எக்ஸாமுக்கு 1 மாதம்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டாங்க. வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணும் என் அப்பாவோட என் அண்ணாவோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு கொஞ்ச நாள் போச்சு, நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்குள்ளே அந்த பொண்ணு அவளோட எக்ஸாம் எழுதி முடித்தா. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஆனால் அதுக்கு முன்னாடியே பல திருப்பங்கள். ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு திருமணத்திற்கு ரெடி ஆகிட்டா. ஏன்னா அப்பாவோட கௌரவம். இவ்வளோ சொல்லி பார்த்தா, அப்பா எனக்கு இந்த வயசில் மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பா, நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன்டா, அப்பாக்காக இதை பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு தன் குடும்பத்துக்காக சரிப்பா அப்படின்னு அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாமல், எப்படி நம்ம போய் ஒரு வீட்டில் வாழ போகிறோன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு பண்ணா. நாளைக்கு பார்ப்போம்.